Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another vlog. Vlog போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 25 டேஸ் கழிச்சு தான் இந்த vlogயே போடுறேன். பட் இது வந்து நான் ஷூட் பண்ணது டெலிவரிக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ ஒரு குட்டி வந்து டெலிவரி ஸ்டோரி மாதிரி போட்டு விடலாம் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த vlog எடுக்கும்போது. அண்ட் அதே எக்ஸைட்டடாக வந்து உங்களுக்கு இந்த vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பெட்டில் வந்து ஒரு நல்ல சூப்பராக பெட்ஷீட் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி எல்லா பெட்ஷீட்டும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் போட்டு விட்டாலும் பசங்க ஏறி ஏறி கலைச்சி விட்டுருவாங்க. அதனால ஆல்ரவுண்டர் எலாஸ்டிக் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம பெட்டுக்கு பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து போட்டு விட்டுடலாம். சைடில் ஃபுல்லாகவும் லாஸ்டிக் இருக்கனால இது வந்து அப்படியே கலண்டுட்டு வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து கிங் சைஸ்லேயும் இருக்குது, டபுளும் இருக்குது. நான் என்னோடய பெட் வந்து டபுள் தான், அதனால டபுள் பெட்ஷீட் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு 2 பில்லோவும் வருது. நல்லா ஃபுல் காட்டன் தான். தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெட்டுக்கு போட்டு பார்த்தேன். ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லூஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் வந்து நம்ம தண்ணியில் போட்டு போட்டு யூஸ் பண்ணும்போது ஃபிட்டிங்கும் கரெக்டாக வந்துரும்னு நினைக்கிறேன். தென் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பேக் பேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கிளாத்தெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ கிளாத்லாம் வாங்கி வாஷ் பண்ணி தானே எடுத்து வைக்கணும். அதுக்காக வந்து கிளாத்லாம் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மீஷோவில் தான் கொஞ்சம் நல்லா வந்து நல்ல குவாலிட்டிலேயே இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு மீஷோவில் வாங்கிக்கலாம், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நேரில் போய் வாங்கிக்கலான்ட்டு ஒரு 2 செட்டு வாங்கியிருந்தோம். செட்டு மீன்ஸ் வந்து ஒரு டிசைன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர்ஸ் இருக்கும். அப்படி இன்னொரு டிசைன்ஸில் ஒரு 6 செட்டு இருக்கும். அந்த மாதிரி இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு டிசைன் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலும், எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும், பெட்டாக இருக்கட்டும், குட்டி பெட்டு, அந்த பாப்பாவுக்கு போடுற பெட்ஷீட்டு எல்லாமே ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு கையெல்லாம் ஃபுல்லாக வளையல் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டும், அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்லி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சண்டே வந்து வீட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பிரியாணி சமைச்சு, அதுக்கப்புறம் பீஃப் வந்து சுக்கா வச்சுருந்தாங்க. அப்புறம் புதினா சட்னி சாப்பிட்டுட்டு மறுநாள் பாப்பாவோட கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா வந்து காய வச்சு மடிச்சுட்டு கிளம்பியாச்சு பேக் பேக் பண்ணிவிட்டு. ஸோ மண்டே வந்து கரெக்டாக வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளிப்ஸ் மாதிரி தான் என்னால் எடுக்க முடிஞ்சது அந்த சிச்சுவேஷனில். ஸோ இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ், இது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதுனால குட்டி குட்டியாக வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டே வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து வந்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இங்கே காலேஜும் இருக்கிறதுனால யூனிவர்சிட்டி வந்து காலேஜு, நம்ம ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி உடம்புக்கு பார்க்குறது மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறது வந்து எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து உள்ளே வருவோம். அண்ட் அங்கேயே பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க பேஷண்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் 4 வந்து பாப்பா வந்து பிறந்துட்டாங்க. கேர்ள் பேபி தான் பிறந்திருந்தாங்க. ஒரே ஹாப்பினஸ் தான், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து டெலிவரி ஆகிடுச்சு. செப்டம்பர் 4 12:30 மார்னிங் வந்து டெலிவரி ஆகிருந்துச்சு. சி செக்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 டேஸ் கழித்து நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு சின்ன கிளிப் தான் எடுத்திருக்கேன். நைட்டு ஒரு 6 மணி போல் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புனோம். வீட்டுக்கு வரத்துக்கு 8 மணி ஆகிருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா
பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வஹி பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த விலாக் ஷேர் பண்ணுறதுனால எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மாஷா அல்லாஹ். ஸோ இதே மாதிரி இன்னொரு விலாகில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.